சாரி சார், சாரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க. எப்போ ஒரு டைம்ல பர்சனல் ஒர்க் பார்க்குறியா உருப்படவே மாட்டேன், பார்த்துக்கோ. ஆமாம் சார். எங்கடா ஹாய். என்ன ஹாய்? உன்கிட்ட லவ் சொல்லி ஒரு வாரம் ஆச்சு. நீயா தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. இல்ல அதான் நானே தேடுனேன். இல்லடா இன்னைக்கெல்லாம் ஒரு நல்ல ஃபிகர் கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஐயோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் சிஸ்டர். நான்லாம் தேடி தேடி வெறுத்து போய் கடைசியில் கிடைச்சது சூப்பர் ஃபிகர் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஒருவேளை உங்க ஃப்ரெண்டுக்கு நான் நல்ல ஃபிகரா தெரியலையோ? நீ ரொம்ப நல்ல ஃபிகர் நினைச்சனால தான் இந்த ஒரு வாரமா மால் சப்வே ஆஃபீஸ்ன்னு சுத்தி சுத்தி இங்க பாரு ஒரு இன்ச் ஹைட் வரை கம்மியாயிட்டேன். அப்படியா? ம், சரி, நம்ம ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் எங்க மீட் பண்ணணும் ஞாபகம் இருக்கா? நம்ம சப்வேல தான். இல்ல, அதுக்கும் முன்னாடி. அதுக்கும் முன்னாடி மீட் பண்ணலையே. மே 5th என்ன நாள்னு தெரியுமா? மே 5th வந்து கால் மார்க்ஸ் பர்த்டே. ஐயோ, அன்னைக்கு தான் உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணேன். இங்க யாராவது நான் மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு தைரியம் வாங்கி இருக்கீங்களா? ஹலோ, மா, என்ன மன்னிச்சிடுமா. என்னடா? நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்க, அது எல்லாத்தையும் நான் பொய்யாகிட்டேம்மா. என்னடா பண்ண? நான் பண்ண தப்ப சொன்னா சத்தியமா நீ என்ன மன்னிக்கவே மாட்டேம்மா. தண்ணி அடிச்சிருக்கேன் அதானே? மா, நீ தண்ணி அடிக்க போகிறது எனக்கு முன்னாடியே தெரியும். நாமக்கல் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி பெர்மிஷன் கேட்டியாமே, அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஃபர்ஸ்ட் டைம் தானே, பரவாயில்ல பெர்மிஷன் கொடுன்னு சொன்னேன். ஒரு சொந்த புள்ள கெட்டு போறதுக்கு நீ பர்மிஷன் கொடுத்துருக்க. உன்னை மன்னிக்க மாட்டேமா, சத்தியமா உன்னை மன்னிக்க மாட்டேன். லூசு பையன். என்னடா ஆச்சு? இல்ல விம்மி, என்ன எல்லாரும் எவ்வளவு நல்ல பையன் நினைச்சிட்டு இருக்காங்க. இனிமே எப்படி நான் அப்போ நான் கிளம்புறேன். ஓகே, see you. ஏய் சுபி, இவன் என் ஃப்ரெண்டு. ஃபர்ஸ்ட் டைம் தண்ணி அடிச்சிருக்கான். ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான். கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா ப்ளீஸ்? ட்ராப்பா? ரொம்ப ரொம்ப நல்ல பையன். ப்ளீஸ். சரி, ஓகே. ஹலோ, எங்க போகணும்னு சொல்லுங்க. நேரா போயிட்டு 4th ரைட் எடுங்க. அங்க ஒரு யூட்டன் எடுத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஒன்று வரும். அதுல ஏறி சைடுல இறங்கி. நீங்க லெஃப்ட் ரைட்னே சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஹலோ, ஏய், இந்நேரத்தில் ஏன்டா ஃபோனை போட்டு கொள்ற? உங்ககிட்ட இன்டர்வியூக்கு வரும்போது எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னேன். அது என்னால ஃபாலோ பண்ண முடியல. நான் குஷ்டேன் சார், என்ன மன்னிச்சிடுங்க சார். ஏய், மன்னிச்சிட்டேன்டா. மன்னிப்பு கேட்குறாந்தா காலை ஆஃபீஸில் வந்து கேள்றான். சார், மன்னிப்பு கேட்கிறவன் தெய்வம், மன்னிக்கிறோம் மனுஷன். நீங்க எனக்கு மனுஷனா தெரியுறீங்க சார். இப்படி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாரா? இதை கட் பண்ணிட்டீங்களா? நேரா தான். சார், நான் குஷ்டேன், மன்னிச்சிடுங்க சார். ஏய், ஒவ்வொரு வருஷம் புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் உன்னைத்தானடா நல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். சார், நான் என்ன வாமிட் பண்ணிடுறேன் சார். இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிக்கிறேன். டிரைவர்,
கொஞ்சம் ஓரமா நிறுத்து. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, விட்டுடுறேன். வழியிலலாம் நிறுத்த முடியாது. ப்ளீஸ் டிரைவர். Stupid fool. Will you marry me? Oh my god, I'm so happy. I didn't expect this. What? What? What is this? Yeah. Hey! Qu'est-ce que tu fais là-bas? Rafael Diop! Sorry, buddy. Zachary. Ow! Zach. Stop it! Idiot! I'll find you! Kill him! ஊரு ஃபுல்லா ஒயின் ஷாப்பா வச்சிருக்காங்க. ஆனா வாமிட் பண்ண ஒரு இடமாவது வச்சிருக்காங்களா? வாய் ஊது, ஆ? வாய் ஊது. அப்படி இல்ல, இப்படி ஊது. ஏய், நீ ஒழுங்கா ஊதல உன் மேல ட்ரிங்க் அண்ட் டிரைவ் கேஸ் புக் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ என்ன பார்த்தா குச்ச மாதிரி தெரியலையா சார்? தெரியுது. எங்களுக்கு ரூல்ஸ் வாயை ஊத சொல்லி செக் பண்றதுதான். நான் ட்ரங்க் பண்ணியிருக்கேன் சார். குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது இல்ல? டிரைவர் குடிக்கல சார். ஓ, போய் செக் பண்ணியா? ஓ, சட்டம் தன் கடமையை செய்கிறது. வாய் ஊதுங்க. சார், எனக்கு அந்த பழக்கம் இல்ல. அதை நாங்க சொல்லணும். ஊதுங்க. இன்னொரு வாட்டி ஊதுங்க. சார், ஆ. ஏதோ பாரின் சரக்கு அடிச்சிருப்பாங்க போல. நாத்த அடிக்காம வாசம் அடிக்குது சார். அப்படி என்னையா சரக்கு? நான் மின்ட் சாப்பிட்டேன். எனக்கு சந்தேகமா இருக்கு. உங்க கையை கொஞ்சம் நீட்டுங்க. டவுட்டா தான் இருக்கு. எதுக்கும் ஒரு இடம் இறங்கி நடந்து காட்டுங்க. ஐயோ, என்ன போதை ஏறுதா? எனக்கு ஏறியா? இன்னும் கொஞ்சம் தூரம் இறக்க சொல்லியா? ஹலோ, இன்னும் கொஞ்சம் தூரம் நடமா. Dollars on the floor, watch me move, babe. Turn the music up, I could show you how I do it. எப்படி போகணும்? யூ-டர்ன். ஆமா, யூவை தலைகீழ போட்டு யூ-டர்ன்றாங்க. இதெல்லாம் யாரு கேக்குறது? டிரைவர், டிரைவர், டிரைவர். என்ன? வருது டிரைவர். புரியல. வருது டிரைவர். வாமிட்டா? அதான். இது பாருங்க, நான் உங்களை ட்ராப் பண்றேன். அங்க பண்ணிக்கோங்க. இல்ல டிரைவர், ஃபர்ஸ்ட் நானா எத்தனா, இப்போ அதுவா வருது. ப்ளீஸ் ப்ளீஸ் டிரைவர். ஐயோ. டிரைவர், வெறும் சத்தம் தான் வருது டிரைவர். கடவுளே.
ஏய் விம்மி, இவன் தொல்லை என்னால தாங்க முடியல. ஏய் ப்ளீஸ் அவனை கொஞ்சம் டிராப் பண்ணிடுறீ. நான் தான் அவனை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூட்டு வந்தேன். எங்கேயாவது விழுந்து கிடந்தானா ரொம்ப அசிங்கமா ஆயிடும். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே. ஏழையின் சிரிப்பில் இறைவனை பார்க்கலான்றான். ஆனா நான் உன்னையே இறைவனை தான் பார்க்கிறேன். அங்கெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேல ட்ரெஸ் போட்டுருக்காங்க. இறைவன் போடுற ட்ரெஸ்ஸா இது? ஹேய் போட்டுக்கோ போடே. நீ ஏன் இன்னொண்டா? ஷூ? ஓ, பிராண்டட் ஷூவா? பின்னாடி போ. முன்னாடி. இறைவன் டாட்டா. No comments. நீங்க என்னமோ கரெக்டா ரூட் சொல்ற மாதிரி தெரியல. அது நேரா போயிட்டு 4th ரைட் எடுத்த bridge. ஐயோ பிரிட்ஜே காணோம். ப்ளீஸ்ங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே. நேரமா எந்திரிச்சு கோவிலுக்கு போகணும். போட்டோஸ்லாம் எடுப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ஐயோ, நாளைக்கு உங்களுக்கு பர்த்டேவா? நிறுத்து டிரைவருக்கு பர்த்டே. நிறுத்துங்க. ஹே ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாருங்க, நீங்க இப்ப வண்டியில ஏறலனா நான் போயிட்டே இருப்பேன். இன்னும் 2 மினிட்ஸ்ல உங்களுக்கு பர்த்டே வருது. gift தர வேணாமா? இருங்க. gift கொடுக்காத ஆம்பளையும் ஆட இருமா. கிஸ் கொடுக்காத பொம்பளையும் இந்த சொசைட்டி மதிக்கிறதே இல்ல, தெரியுமா? ஹலோ, ஒரு gift வேணும். ஐயா, கூட்டு போட்டுனுக்குறாங்க. ஒரு சிங்கத்தை பர்த்டே கிஃப்டா கொடுத்தேன்னு நாளைக்கு வரலாறு சொல்லிட்டோம். கூப்பிட்டு வரலன்னா சிங்கம்னாலும் அசிங்கம் தான். நன்றி உள்ளவன் நீ தான் நீ பர்த்டே கிஃப்ட். ஓகே செல்லம், போற இடத்துல அண்ணன் பேரை காப்பாத்தணும். இந்தாங்க. என்னது? அது விட்டுருங்க. அஜித் படத்துல ஆசை பார்த்திருக்கீங்களா? ஐய, அது ஆசை படத்துல அஜித் பார்த்திருக்கீங்க. அவர் குட்டியா கொடுப்பாரு. அவர் அன்பு குட்டி, நம்மளது பெருசை. இந்தாங்க வச்சுங்க. இல்ல வேணாம், அன்பளிப்புலாம் வேணாம் ப்ளீஸ். அள்ளிப்பே இல்ல நம்ம கிட்ட, அன்பு மட்டும்தான். இந்தாங்க வேணாம் ப்ளீஸ். பின்னாடியா? உள்ள பட தம்பி.
பார்த்து பிரேக் போடுங்க. ஓ சார் இவ்வளோ பண்ணியிருக்காரா? இன்னும் நிறைய பண்ணாரு. சாரோட நலன் கருதி சில விஷயத்த சென்சார் பண்ணிட்டேன். வேறயா? இப்போ ஞாபகம் வருதா? லைட்டா. அப்புறம் கிளம்பட்டுமா? கிளம்பு. ஏய், உன்னோட ஃபோன் நம்பர் கொடுத்தினா? ஏன் நம்பரா? நோட் பண்ணிக்கோங்க. 98410 98410 27646. 27646. உன் பேர் சுபிக்ஷா? ஆமா. உன் நம்பர் எப்படி ஆல்ரெடி என் ஃபோன்ல இருக்கு? அன்னைக்கே வாங்குனீங்களே. ஃபோன் நம்பர் வச்சுட்டே இதெல்லாம் சுத்தி. இவர் நம்பர் வாங்கினது நீங்கள் சொல்லவே இல்லையே. அதான் சொன்னேனே, சில விஷயங்களை சென்சார் பண்ணிட்டாங்க. ஏங்க நம்பர் மட்டும் எப்படி வாங்கினாருன்ற சொல்லுங்க ப்ளீஸ் ப்ளீஸுங்க. சொல்லட்டுமா? ஆமாங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு உன் நம்பரை கூட கொடுக்கலன்னா அப்படியே உன் நம்பரை கொடுத்தா தான் நான் வண்டியில் ஏறுவேன். 98410 27646. இப்போ நீ கிளம்பு, நான் உன்கிட்ட அப்புறம் பேசுறேன். நானும் சொல்ல வந்ததே சொல்லலையே. இல்ல, அப்புறம் நான் உனக்கு கால் பண்றேன். நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். இப்போ நீ கிளம்பு. எவனோ ஒருத்தன் போதையில தன்னை மறந்து ஏதோ உடல் இருக்கான். அதுக்காக அவனை லவ் பண்றேங்கிறதெல்லாம் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. குட் மார்னிங் சார். மார்னிங்மா. கல்யாணம் குடும்பங்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பார்த்து ஜாக்கிரதையா முடிவெடுக்கணும். இந்த பையன் என்ன சொல்றான்? ஃபோன் பண்ணி இப்போவே மீட் பண்ணணும்னு சொன்னான். கண்டிப்பா லவ் பண்றேன்னு சொல்வான். நான் சொன்ன பையன் ரொம்ப கரெக்டானவன், பொறுப்பானவன். ஹாய். ரொம்ப நல்ல ஃபேமிலி. என்ன இருந்தாலும் இது உன்னோட லைஃப். நீ தான் முடிவெடுக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? அது சொல்லுங்க. என்ன கேட்டா நீ சொல்ற பையனை வேண்டாம் தான் சொல்லுவேன். ஓகே சார். சுபி, எனிவே பெஸ்ட் ஆஃப் லக் டு யூ. தேங்க் யூ சார். சுபி, உனக்கு இந்த கடவுள் நம்பிக்கைலாம் இருக்கா? நாங்கெல்லாம் கமல் மாதிரி. கடவுள் இருந்தா நல்லா இருக்கும். நாமெல்லாம் சூப்பர் ஸ்டார் மாதிரி. ஓம் அருணாச்சலேஸ்வரா நம. சார், இந்த முருகர் கோவில். ஓ, அப்போ கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு என்ன கோவில் தெரியாமலே சாமி கும்பிட்டு வந்துடலாம். நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. நீ என்கிட்ட ஃபஸ்ட்டு லவ் யூ சொன்னல, என்னால் நம்பவே முடியல. அடுத்த செகண்டே நம்பாமல் இருக்கவும் முடியல. உனக்காக வெயிட் பண்ணும்போதும் சரி, நீ அன்றைக்கி ஆஃபீஸில் வந்து நடந்துலாம் சொல்லும் போதும் சரி, அப்படி இருந்தது. அதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. I love you. சாரி. நீ இதை இவ்வளோ சீரியஸாக எடுத்துப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. நீ எனக்கு போதையில் என் கூட கலாட்டா பண்ணல, அதே மாதிரி நானும் விளையாட்டா தான் சொன்னேன். I'm really sorry. அன்னைக்கு மட்டும் அவன் என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தா இவன் அடிக்கணுன்ற முடிவுக்கே நான் வந்திருக்க மாட்டேன். எதிர்பார்த்த நம்ம அஸ்வின் அந்த ஃபவுலை மட்டும் பண்ணாமல் இருந்திருந்தால் அவர்தான் முதலிடத்தை பிடித்திருப்பார். இதை அந்த கோல்ட் மெடல் வாங்கியவரே ஒத்துக்கொண்டு அஸ்வின் ஒரு தலைசிறந்த பாக்ஸர் என்று புகழ்ந்திருக்கிறார். இந்த விதத்தில் இந்தியாவிற்கே பெருமை சேர்த்த தமிழ்நாட்டை சேர்ந்த அஸ்வினுக்கு
நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்க நமது தொழிலதிபர் திரு யோகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். போட்டோ எடுக்க வந்தானே சார் ரொம்ப ஓவரா பண்றீங்க. பிரதர் உள்ள புடிச்சிட்டாங்களா சார்? நாங்களாம் பாக்ஸர் தான் சார். பண்ணிக்காட்டவா? இங்க வா இரு சார், இங்க வா பா, நெல்லுப்பா பண்ணி காட்டுறேன். இவங்களால தான் தப்பிச்சனா இல்லை இவங்களால தான் இன்னைக்கு அவங்க கூட சண்டை போட முடியாம போயிடுச்சான்னு தெரியல. எதுவானாலும் என்ன நடந்தாலும் இன்னைக்கு அந்த அஸ்வின் கூட மோதியே தீரணும். பலம் இருக்குங்கிறதுக்காக எதிரிங்களை சம்பாதிச்சுக்க கூடாது. என்னோட முழு பலத்தையும் அவனை அடிக்கிறதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தணும். நானும் இவங்கள மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான். ஆனா என் எதிரி இன்டர்நேஷனல் பாக்ஸர். நம்ம எவ்வளவு பலத்தோட இருக்கணுங்கிறத எதிரி தான் முடிவு பண்றாங்கிறது என் விஷயத்துல கரெக்டா தான் இருக்கு. இந்த வலி அன்னைக்கு அவ என்ன லவ் பண்ணலன்னு சொல்லும்போது ஏற்பட்ட வலியை விட கம்மி தான். என்னால அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியல. திரும்ப திரும்ப அவளை பத்தி மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பகல்ல கைப்பட்டா தப்பு, கால் பட்டா தப்புங்கிறான். நைட்டானா கிஸ்யூ ஹக்யூன்னு டென்ஷன் பண்றான். டேய் என்னடா பண்ணலாம்? ஒர்க் அவுட் ஆனால் விடுறா மச்சான். சந்தோஷமா இரு. இங்கே பாரு 3 மணி வரைக்கும் மெசேஜ் பண்ணி சாவட்டிக்கிறான். கண்டுபிடிச்சானு தெரியல. அந்த ஆதம் எவ்வளவுதான் உதக்கணும். ஏய் நீ என்ன பெரிய இவளா? நானா வந்து உன்ட்ட லவ் யூ சொன்ன, நீயா வந்து ஐ லவ் யூ அப்படின்னு? ஆமா, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு வந்து சொன்னா நம்ப தான் செய்வான். நான் தான் இங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்பல. அப்படியே மூட்டு போ. அண்ணா இருக்காருன்னு பாக்குறேன். அப்புறம் எதுக்கு ஆபீஸ்க்கு வந்த? எதுக்கு வீட்டுக்கு வந்த? இதெல்லாம் ஒரு விளையாட்டு. அன்னைக்கு நைட் அவ்வளோ பண்ணியிருக்கேன், நானே மறந்துட்டேன். நீ எதுக்கு ஞாபகம் வச்சுட்டு இருக்க? விளையாட்டு இருந்தா வாலிபாலோ ஃபுட்பாலோ விளையாட வேண்டியதானே. எதுக்கு நீ லவ்ல விளையாடுற? ஜி சூப்பர் ஜி, நீங்க சொன்ன எல்லாமே என் வாழ்க்கையில நடந்திருக்கு. பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. ஒரு டீ சாப்பிடலாமா ஜி? 2 டீ போடுங்க ஜி. உங்களுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருக்கல ஜி? சும்மா சொல்லுங்க. அப்புறம் என்ன?
இந்த பொண்ணு சொன்னது பொய்யா இருந்தா அதையே உண்மையாக்கிருங்க. சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா விட்டுறாங்க ஜி. விட்டுட்டீங்கன்னு வைங்களேன், எது நல்ல ட்ரெஸ்ஸு, எது கெட்ட ட்ரெஸ்ஸு, எது நல்ல வாழ்க்கை, எது கெட்ட வாழ்க்கை, எது ரோடு, எது பிளாட்ஃபார்ம், எதுவுமே தெரியாது ஜி. அது பாட்டில் மனசு தாந்தோணித்தனமாக ஓடிக்கிட்டே இருக்கும். பிடிங்க ஜி, ஏதாவது இருக்கும் பிடிங்க. இவ்வளோ தூரம் லவ் பண்ணிட்டீங்கல்ல, இந்த பொண்ணை விட்டுட்டா எப்படி? வெயிட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனால் லவ்வை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா லவ் வலிக்கும், உள்ள வலிக்கும். லவ் ஃபெயிலுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றதெல்லாம் கையாளாதத்தனம். லவ்வை ஃபெயிலர் ஆக விடாம வாழ்க்கையில ஜெயிக்கிறான் பாருங்க, அவன் தாங்க ஆம்பளை. ஆம்பளை இருங்க ஜி. இருங்க ஜி. நீங்க பில்லு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு சிங்கிள் டீக்காக இவ்வளவு சொன்ன மாதிரி ஆயிரும். கோச்சுக்கிறாதீங்க, ₹1 கம்மியா இருக்கு, அப்புறம் தந்துடுறேன். பட்டாஜி. சுபி, நீ எனக்கு லவ் யூ சொன்னது வேணா விளையாட்டுக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னிலேருந்து புதுசாக லவ் பண்ணலாம், ஓகேவா? சரி, உனக்கு பெரியார தெரியுமா? போடா வெங்காயம் அப்படின்னு சொன்னாரு, அவரு தானே? அவருதான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காதல்ங்கிறது வாழ்க்கை, கல்யாணங்கிறது சடங்கு. ஸோ வாழ்க்கையை மிஸ் பண்ணிடாதீங்க. ஐயோ, அப்படி பார்க்காத சுபி, நான் பைத்தியமாயிடுவேன். முதல்ல வழியை விட்டுட்டு அப்புறமா பைத்தியமா விட முண்டம். சரிக்கா, சரி. காலையிலே வந்துடுறானுங்க இந்த மாதிரி கிளம்பிட்டு. சுபி, ஹாய். உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? இல்ல, அன்னைக்கு நைட் நான் போதையில் இருக்கும்போது என் கூட டிராவல் பண்ணியா, அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கே தெரியல. அதனால தான் உனக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன். இது நம்ம ஞாபகம் வளரட்டும். நான் இந்த உள்ள வை, போகும்போது கூட. இல்ல, இது வாஸ்து செடி, வீட்டில் வச்சா வீட்டுக்கு ரொம்ப நல்லது. நான் சொல்லுண்ணா, வாஸ்து செடி தானே, சொல்லு. ஆமா, வீட்டில் வச்சு வளர்த்தா வீடு விளங்கிடும். அதான் யோசிக்காம ஒரு நாள் பகல்ல என் கூட டிராவல் பண்ணி பாரு. அதிகம் இல்லை, 96 தான். கண்டிப்பா உனக்கு என்ன பிடிக்கும். அப்படியும் பிடிக்கலனா இந்த மாதிரி உன்னை ஃபாலோ பண்றது, அப்புறம் உன்னையே நினைச்சு தூங்குறது, எந்திரிச்சுக்கிறது, ப்ரஷ் பண்றது, சாப்பிட்றது, குளிக்கிறது, அப்புறம் உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிறது, இந்த மாதிரி உனக்கு தெரியாம பண்ற டிஸ்டர்பையும் இப்படி தெரிஞ்சு பண்ற டிஸ்டர்பையும் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணலனா அப்போ வேற வழியே இல்லை, உன்னை தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணி தான் ஆகணும். ஒரு டைப்பா தான் அப்ரோச் பண்றாங்க, ஆனா ஒர்க் அவுட் ஆகுதே. சரி, நாளைக்கு 9 o'clock. சரி, ஓகே. அப்ப என்ன வந்து பிக்கப் பண்ணிக்கோ. இது நமக்கு கிடைச்சிருக்க கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த 9 to 6 எப்படியாவது இவளை இம்ப்ரெஸ் பண்ணி